வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் நிர்மலா அரவிந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, தென்னை மரத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நண்பர்களே. நம்ம தோட்டத்துல இருக்கிற தென்னை மரத்த பத்தி இன்னைக்கு நம்ம சுத்தி ஒரு பார்வையா பார்த்துட்டு வந்துரலாம் நண்பர்களே. இங்க பாருங்க, இது வந்து நம்ம தோட்டத்து தென்னை மரம். இது பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் தென்னை மரம் தான் நாங்க வச்சிருக்கிறோம் நம்ம தோட்டத்துல. இது தென்னை நமக்கு கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நீங்க வச்சிருக்கிற தென்னை மரம் என்ன காலத்துல பாலை பிரிஞ்சு வரும் அப்படின்ற மாரி கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு எதுக்கு ஷார்ட் வீடியோ போடுவோன்ட்டு, ஒரு பெரிய வீடியோவா மேக் பண்ணிடலாமேன்ட்டு, அதுக்காகவே இந்த நான் வீடியோவ மேக் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா கமெண்ட்ல கேட்டவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் தென்னை மரம் தான். நம்ம நடவு செஞ்சு வந்து 4 வருஷம் ஆகுது. நம்ம வீட்டுக்கிட்டயே கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க. அந்த மாரி தென்னஞ்செடி தான் நம்ம வாங்கி வச்சிருந்தோம். இடையில பார்த்தீங்கன்னா, பாக்கு மரமும் வச்சிருப்போம். நீங்க நல்லா பார்த்தீங்க உங்களுக்கே தெரியும். இப்ப நான் 4 வருஷம் ஆயிருச்சு. இப்போ தான் இந்த மரம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாருங்க. நம்ம கீழாவ கையிலேயே நின்னுட்டு இந்த தேங்காய் பறிச்சுக்கலாம். அந்த மாரி காய்ச்சிருக்கு. இது குட்டை ரகம் தென்னை மரம் தான். நம்ம இந்த தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக பார்த்தீங்கன்னா, கீழ சொட்டு நீர் ஓஸ் போட்டிருக்கோம். இப்போ மரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு ஓஸ் போட்டிருக்கோம். அந்த சைடு ஒரு போட்டிருக்கோம். 2 சைடுமே தண்ணி பாய்ச்சறதுக்கு கரெக்ட்டா இருக்குன்றதுக்காக. அதிகமாவே காய் பிடிச்சிருக்கு. ஒரு கொலைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 15லருந்து 20 காய்க்கு அதிகமாவே இருக்கு. தென்னங்குலையில பாருங்க. உங்களுக்கே தெரியும். எத்தன காய் பிடிச்சிருக்குன்னு. அதுக்கும் மேல பால வேற விட்டு வச்சிருக்கு. மரத்த சுத்தி பார்த்தீங்கன்னா, காயே தான். ஃபுல்லா காய் தான் நெறைய பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம ஹைபிரிட் தென்னை மரத்துக்கும், நாட்டு தென்னை மரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் தென்னை மரம் வைக்கும்போது நம்ம பராமரிப்பு செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இப்ப நாட்டு தென்னை மரம்ன்ற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, பராமரிப்பு நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு பராமரிப்புன்றது தேவையில்ல. நாட்டு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா, நல்ல வறட்சிய கூட நல்லா தாங்கி வரும். இந்த மரம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பல்சரி தண்ணி குடுத்தே ஆகணும். நீராகாரம் இல்லன்னு வைங்கன்னா, மரமே பட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காப்பே பிடிக்காம கூட போகும் தண்ணி இல்லன்னா. இதுக்கு தேவையான உரமும் குடுக்கணும். ஆனா, நல்ல ஹைபிரிட் மரத்தில பார்த்தீங்கன்னா, காய்கள் நெறைய பிடிக்கும். ஒரு வருடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100லேருந்து 150 காய்கள் வரைக்கும் ஒரு வருடத்துக்கு நமக்கு கிடைக்கும். நாட்டு தென்னை மரத்தில பார்த்தீங்கன்னா, 80லேருந்து ஒரு 100 காய் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஹைபிரிட் தென்னை மரத்தில பார்த்தீங்கன்னா, இப்ப ஹைபிரிட் தென்னை மரம்னு பார்க்கும்போது நமக்கு குறைந்த காலத்துக்கு தான் வரும். கொஞ்ச நாள் மட்டும் தான் காய் பிடிக்கும். ஒரு 20, 30 வருஷம் வரைக்கும் தான் நல்ல காய் நல்லாவே இருக்கும். இப்ப நாட்டு தென்னை மரம்னு பார்க்கும்போது ஒரு 2, 3 தலைமுறை வரைக்குமே காய் காய்ச்சிட்டே இருக்கும். நாட்டு தென்னை மரம்னு பார்க்கும்போது. இது வந்து சீக்கிரமா ஹீல்டுக்கு வந்துரும். நாட்டு தென்னை மரம்னு பார்க்கும்போது, ஈல்டுக்கு வர ஒரு 6லேருந்து 7 வருஷம் ஆயிடும் காய்க்கு வரவே. இப்ப ஹைபிரிட் தென்னை மரம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம காய் பறிக்கிறது வந்து ரொம்ப சுலபமா, ஈஸியாவே காய் பறிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஹைட்டா ரொம்ப தூரமா வளராது. இப்ப நாட்டு தென்னை மரம்னு பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டா வளரும். இதில நமக்கு நம்ம தோட்டத்தில வச்சிருக்கிறத வந்து நாட்டு கன்னும் வச்சிருக்கிறோம். ஹைபிரிட் கன்னும் வச்சிருக்கிறோம் நண்பர்களே. இப்ப நாட்டு தென்னை மரத்த விட ஹைபிரிட் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே காய் பிடிக்கும். நெறைய காய் கிடைக்கும் நமக்கு. நல்ல வருமானமும் கிடைக்கும். உள்ள இருக்கிற தேங்காய் பருப்பும் பார்த்தீங்கன்னா, நல்ல மொத்தமாவே இருக்கும். அ தேங்காயும் நல்ல பெருசாவே கிடைக்கும் ஹைபிரிட் தென்னை மரத்தில. வாங்க நண்பர்களே, நம்ம தோட்டத்தில இருக்கிற தென்னை மரத்தெல்லாம் சுத்தி ஒரு பார்வையா நம்ம பார்த்துட்டு வந்துரலாம். நான் இதே வீடியோல. வாங்க போலாம். இந்த மரத்த பாருங்க நண்பர்களே, இது நம்ம தோட்டத்தில இருக்கிற நாட்டு தென்னை மரம். இது பாருங்க, இது ஹைபிரிட் தென்னை மரம் தான். பாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு. அப்படியே பக்கத்துல இருக்க மரத்தையும் பார்த்துரலாம் வாங்க. இதுல கொஞ்சம் கம்மியா தான் பிடிச்சிருக்கு அந்த மரத்த விட. பாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே போகும்போது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த தென்னை மரத்த பத்தி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. பாய் பாய் நண்பர்களே. தேங்க் யூ.